ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க. ஏஜே சமையல் குறிப்பு. எங்கள் ஊர் சாம்பார் செய்யலாம் வாங்க. 4 கிலோ தோரம் பருப்பு, 6 பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், பொடி, சீரகம், பெருங்காயம் போட்டு 4 விசில் விடுங்க. சாம்பார் பாத்திரத்தில் 50 ஆயில் ஆட் பண்ணி கடுகு வெந்தயம் போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி ஆட் பண்ணி பொன்னிறமாக வதக்குங்க. சின்ன வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணி பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறம் வந்தவொடனே ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்குங்க. கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. பருப்பு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. கோலி சைஸ் புளி கரைச்சி இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பருப்பு எல்லாம் இதில் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. கொதிக்க விட்டு எறுக்குனிங்கன்னா நம்ம ஊர் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஸ்டவ்வோடு சமைச்சு லவ்வோடு பரிமாறுங்கள்.